இந்த வீடியோல யாருமே கவர் பண்ணாத ஒரு ஆல்ரவுண்டரை பத்தி தான் பார்க்க போறோம். Realme P2 Pro. இந்த போனை நான் ஒரு 2 வாரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த போன்ல அப்படி என்னதான் சிறப்பா இருக்கு? பேட்டரியா, பெர்ஃபார்மன்ஸா, கேமராவா, ஒண்ணு விடாம பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷனை வீடியோட கடைசியில சொல்லியிருக்கேன். அதனால மறக்காம அந்த கடைசி செக்ஷனையும் விடாம பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்பிளே பார்க்க வந்தோம்னா இங்க 6.7 இன்ச்க்கான ஃபுல் HD கர்வ்டு டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. இங்க உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான OLED பேனல் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது Pro XDR டிஸ்பிளே அப்படின்றதுனால ஹைலைட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் தூக்கலா காட்டும். ஆனா இதுல ஒரு கான்ட்ரோவர்ஷியான விஷயம் என்னன்னா உங்களுக்கு யூடியூப்ல HDR கண்டென்ட் ப்ளே பண்ண முடியாது. சொல்ல போனா இந்த 7S Gen 2ல வர எல்லா போன்ஸ்லயுமே இந்த பஞ்சாயத்து இருக்குது. ஆனா இதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா இதோட கலர்ஸ், டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ ப்ளே பண்ணும்போது ரொம்பவே சிறப்பா இருக்கு. உங்களால 4K 60 FPS வரலையுமே யூடியூப்ல உங்களால ப்ளே பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இன்டோர் அண்ட் அவுட்டோர் பிரைட்னஸ் ரெண்டுமே தாறுமாறா கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் 2000 நிட்ஸ் வரையும் கிளைம் பண்ணிருக்காங்க. பீக் எல்லாம் விட்டுருங்க, ஹை பிரைட்னஸ் மோட்ல உங்களால 1200 நிட்ஸ் வரையும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால இன்டோர் அவுட்டோர் ரெண்டுலயுமே பிரைட்னஸ்லாம் சிறப்பாவே இருந்துச்சு. இப்போ இங்க இருந்து பேட்டரி பக்கம் போகும்போது உங்களுக்கு 5200 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல உங்களுக்கு 80 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த போன்ல இருக்கு. இது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 2 டிஃபரண்ட் சைக்கிள்ல ஒரு 49 மினிட்ஸ்ல இருந்து 50 மினிட்ஸ் வரையுமான டைம் எடுத்துக்கிச்சு. அது மட்டும் இல்லாம இந்த போன்ல பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது நான் மல்டிபிள் அப்ளிகேஷன் மல்டிபிள் கண்டிஷன்ல யூஸ் பண்ணிருந்தேன். அது மட்டும் இல்லாம டிஃபரண்டான ஐடியல் டிராப்ஸையுமே நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். இதெல்லாம் செக் பண்ணி முடிக்கும் போது எனக்கு 8 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கான ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சிச்சு. சொல்ல போனா இந்த பிரைஸ் பாயிண்ட்ல இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு பெட்டரான பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கறீங்கன்னா இந்த போனும் உங்க கன்சிடரேஷன் லிஸ்ட்ல இருக்கும். அப்புறம் பேட்டரியில இருந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் சைடு வந்தோம்னா இங்க உங்களுக்கு Snapdragonோட 7S Gen 2 கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸும் தாறுமாறா இருக்கு. நார்மலான ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க்கிங்ல ஃபர்ஸ்ட் இங்க பெஞ்ச்மார்க்கை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 6.4 lakhs வரையுமான ஸ்கோர் வந்து வருது. இது வந்து யூசுவலா 7S Gen 2ல வர ஸ்கோர்ஸோட ரொம்பவே அதிகமா தான் இருக்கு. ஆனா இங்க தெர்மல் த்ராட்லிங்ல கண்டிப்பா சொதப்பல் இருக்குது. ஒரு 76%ல இருந்து 80%க்கான ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் தான் இந்த போன்ல எனக்கு கிடைச்சிச்சு. ஆனா 3D மார்க்கோட ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்து நல்லாவே ஸ்டேபிளா இருந்துச்சு. உங்களுக்கு கிக்பெஞ்ச் ஸ்கோருமே ஓரளவுக்கு நல்லாவே வந்திருந்தது. இங்க ஓவராலா இதோட பெர்ஃபார்மன்ஸ் டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நார்மலா யூசேஜ்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆப் க்ளோசிங், ஓப்பனிங், நார்மலா ஒரு கேம் ஓப்பனிங் டைம்ல இருந்து அதை புஷ் பண்ணும்போது அங்கெல்லாம் எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. பெரிய லேகுமே இல்லை. ஆனா இங்க கேம் சைடு வரும்போது உங்களுக்கு பேட்டில் கிரவுண்ட்ல 60 FPS வரையும் புஷ் பண்ண முடியும். இங்க உங்களுக்கு சில நேரங்கள்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. சில நேரங்கள்ல ஃப்ரேம் டிராப் இருக்கு, லேகும் இருக்கு. ஆனா இங்க ஹீட்டிங் சைடு வரும்போது உங்களுக்கு மேஜரான பஞ்சாயத்து இல்ல. உங்களுக்கு ஒரு 42 டிகிரி செல்சியஸ் வரையுமான ஹீட்டிங் தெரிஞ்சிச்சு. சொல்லப்போனா போன் வார்ம் ஆக செய்து ஓவர் ஹீட்டிங்ன்ற லெவலுக்கான பஞ்சாயத்துலாம் இதில் இல்ல. ஆனா இங்க கால் ஆஃப் டியூட்டி வரும்போது இங்கேயுமே உங்களுக்கு 60 FPSல ஸ்டேபிளா விளையாட முடியும். பேட்டில் கிரவுண்ட்ல பார்த்த மாதிரியான ஃப்ரேம் டிராப்ஸ்லாம் உங்களுக்கு கால் ஆஃப் டியூட்டில சுத்தமா கிடையாது. ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைச்சிச்சு. அப்புறம் இந்த போன்ல சாஃப்ட்வேர்ஸ் பத்தி பேசும்போது Android 14 அவுட் ஆஃப் தி பாக்ஸோட வருது. அது இல்லாம Realme UI 5 ஓட தான் இது ரன் ஆயிட்டு இருக்குது. வழக்கமான அதே பஞ்சாயத்து தான். Realmeல கண்டிப்பா ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் நிறையவே இருக்கு. ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எல்லாத்தையும் உங்களால அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இந்த போன்ல உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சரி, இப்போ இந்த போனோட டிசைன் பக்கம் வருவோம். இங்க மொத்தமா 2 டிஃபரண்ட் கலர்ஸ்ல வருது. ஒன்னு நம்ம கையில இருக்கிற இந்த கிரீன் கலர் வேரியன்ட், இன்னொன்னு வந்து ப்ளூ கலர் வேரியன்ட். ரெண்டுமே உங்களுக்கு பேக்ல வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு சைட் ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். இங்க ஓவரால் வெயிட் மேனேஜ்மெண்ட் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிருக்காங்க. இங்க மொத்தமா 180 கிராம் வெயிட் இருக்கு. இது ஒரு மிக்ஸ்டான ஃபீலிங் கிடைச்சிச்சு. சில நேரங்கள்ல லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, சில நேரங்கள்ல உங்களுக்கு லைட்டா வெயிட் இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது. அது தவிர்த்து பார்த்தோம்னா பின்னாடி இருக்கிற இந்த கேமரா வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுது. இதோட பிளேஸ்மெண்ட், அதோட விஷுவல்ஸ் ரெண்டுமே. அப்புறம் இதை தவிர்த்து பார்த்தோம்னா இந்த போன்ல உங்களுக்கு IP65 ரேட்டிங் கொடுத்திருக்கிறதுனால நார்மலான வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். தண்ணியில போட்டுலாம் விளையாடுற வேணாம், அது வந்து உங்களுக்கு சேஃப் கிடையாது இந்த போன்ல. அப்புறம் இங்க ஃப்ரண்ட்ல என்ன கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டு கிளியரா எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அதுல அவங்க கொஞ்சம் இன்னும் கிளாரிட்டியா இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்புறம் இந்த போன்ல ஸ்டோரேஜ் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் சிறப்பான சம்பவத்தை தான் பண்ணிருக்காங்க. இங்க உங்களுக்கு UFSல 3.1 சப்போர்ட்டோட LPDDR4X ரேமோட தான் இந்த போன்ல வருது. இதுல உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் ரெண்டுமே ரொம்பவே அதிகமாவே இருந்துச்சு. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல கண்டிப்பா இது ஒரு சிறப்பான ஸ்கோர் தான். அப்புறம் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு 9 5G பேண்ட்கான சப்போர்ட் இருக்கு. Wi-Fi 6 கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத்ல 5.2 ஓட வருது. ரெகுலரா வர எல்லா சென்சாரும் இந்த போன்லயும் இருக்கு. அப்புறம் இந்த போன்ல
ஸ்பீக்கர் சைடு வந்தோம்னா இங்க மொத்தமா 2 ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்க உங்களுக்கு டீடைல்ஸ் பேஸ் இது எல்லாமே சிறப்பாவே கொடுத்திருக்காங்க இந்த பிரைசிங்க்கு. சரி இதெல்லாம் ஓகே. இப்போ இதோட கேமராஸ் பத்தி பார்க்கும்போது பின்னாடி 2 கேமரா சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. இங்க பிரைமரி சோனியோட லிட்டியா 600 சென்சார், இது 50 மெகா பிக்சலோட வருது. செகண்டா இருக்கிறது 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார். ஃப்ரண்ட் பக்கம் வந்தோம்னா உங்களுக்கு 32 MB-க்கான சோனி IMX615 சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட பேக்ல இருக்கிற சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் டே லைட்லயும் சரி லோ லைட்லயும் சரி ரொம்பவே சிறப்பா வேலை செய்யுது. அது மட்டும் இல்லாம இதோட கலர்ஸ், டீடைல்ஸ், டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே தாறுமாறா இருந்துச்சு இந்த பிரைசிங்ல. இப்போ ஹியூமன் சப்ஜெக்ட் வந்தோம்னா இங்கேயுமே உங்களுக்கு அவுட்டோர்ல எடுக்கும்போது டீடைல்ஸ்லாம் நல்லாவே வந்துருந்துச்சு. போர்ட்ரைட் இமேஜஸ்லயும் நல்ல டீடைல்ஸ் கேப்சர் பண்ணிச்சு. பூக்கா எஃபெக்ட்டும் நல்லா வந்திருந்தது. லோ லைட்ல எடுக்கிற போர்ட்ரைட்டுமே ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. ஆனா இங்க பேக்ல மெயின் சென்சார்ல இருக்கிற குறைன்னு பார்த்தோம்னா சில நேரங்கள்ல உங்களுக்கு எட்ஜ் ரிடக்ஷன் அந்த அளவுக்கு ப்ராப்பரா இல்ல. இங்க 8 MB-க்கான அல்ட்ரா வைடோட பெர்ஃபார்மன்ஸ் பிரைமரிக்கு ஈக்குவலான கலர்ஸ் கொடுக்குது. ஆனா டீடைல்ஸ் அந்த அளவுக்குலாம் இல்ல. சில நேரங்கள்ல இன்கன்சிஸ்டன்டா இருக்கு. இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்தோம்னா இங்க உங்களுக்கு 32 MB-க்கான சென்சாரோட அவுட்புட் வந்து ரொம்பவே தரமா கொடுத்திருக்காங்க. இங்க உங்களுக்கு நார்மலா எடுக்கிற போட்டோஸும் சரி இல்ல போர்ட்ரைட்ல எடுக்கிற போட்டோஸும் சரி நல்லாவே டீடைல்ஸ் கொடுக்குது. உங்களுக்கு கலர்ஸ்லாம் ரொம்பவே நேச்சுரலா இருக்க மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க லோ லைட்ல எடுக்கிற போட்டோஸுமே ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. இதோட பூக்கா எஃபெக்ட், கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே பார்க்க அழகாவே இருந்துச்சு. அப்புறம் இங்க வீடியோ சைடு வரும்போது உங்களுக்கு பேக்ல 4K 30 FPS வரலியுமான ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கு. இங்க உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி நல்லாவே அடி வாங்குது. ஆனா உங்களுக்கு 1080p 60 FPSல ஸ்டெபிலிட்டி கொடுத்திருக்காங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு ஃப்ரண்ட்லயுமே 4K 30 FPS வரலியும் ரெக்கார்ட் பண்ண முடியும். இதோட பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா ஸ்டெபிலிட்டி வைஸ் நல்லா இல்ல. இங்க உங்களுக்கு ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டா வச்சு எடுக்கும்போது ஓரளவுக்கு நல்ல அவுட்புட்டை நீங்க ஃப்ரண்ட் கேமராலயும் எடுக்கலாம். அப்புறம் இந்த போன்ல வீடியோ ரெக்கார்டிங்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்னன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே உங்களுக்கு 1080p 30 FPSல போர்ட்ரைட் வீடியோவா உங்களால ஷூட் பண்ண முடியும். அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. சரி கேமரா பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே. இதோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் குயிக்காவே பார்த்தலாம். இந்த yellow கலர் பாக்ஸை ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு சில பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு சிம் எஜெக்டர் பின் இருக்கு. இந்த போனை ஓரமா வச்சோம்னா இப்போ உங்களுக்கு கேஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டைப் சி டு டைப் ஏ கேபிள் இருக்கு. 80 வாட்க்கான அடாப்டர் பாக்ஸ்லயே கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த போன்ல ஓவர்வியூன்னு பார்த்தோம்னா டாப்ல உங்களுக்கு செகண்டரி மைக் கொடுத்திருக்காங்க. ஒரு செகண்டரி ஸ்பீக்கரும் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல பிரைமரி ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், உங்களுக்கு ஒரு சிம் கார்டுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. பக்கத்துல ஒரு மைக் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல எதுவுமே கொடுக்கல. ரைட் சைடுல ஒரு வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இங்க மிஸ் ஆன விஷயம்னு பார்த்தோம்னா இங்க உங்களுக்கு சிம் கார்டுல 2 சிம் கார்டு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. SD கார்டுலாம் போட முடியாது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 3.5mm ஜாக்கும் இந்த போன்ல கிடையாது. சரி இதெல்லாம் ஓகே. இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது ஒண்ணுமே இல்ல. இந்த போன்ல உங்களுக்கு 8GB 128GB வேரியன்ட் 19,000 ரூபாய்க்கு சில கார்டு ஆஃபர்லாம் போக இன்னைக்கு டேட்டுக்கு உங்களால வாங்க முடியும். ஆனா 12GB 256GB வேரியன்ட், 12GB 512GB வேரியன்ட் அதெல்லாம் 25,000 இருந்து 28,000 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் பண்ணிருக்காங்க. அந்த பிரைசிங்க்கு இந்த போன் கண்டிப்பா வர்த் ஃபார் மணி கிடையாது. இந்த பேஸ் வேரியன்ட் வாங்குறதா இருந்தா இந்த போன் கண்டிப்பா ரொம்பவே சிறப்பான ஆப்ஷனா இருக்கும் இன்னைக்கு டேட்டுக்கு.